கண்டிப்பாக வந்து உனக்கு காப்பிரைட் வரும். உன்னோடது ரீயூஸ் கண்டென்ட்டுன்னு வந்துட்டு உனக்கு வந்து சேனல் மானிட்டேஷனே பண்ண முடியாது. சும்மா வேஸ்ட்டு அப்படியே லைவ் மட்டும்தான் போட்டுட்ருக்க முடியும். அதனால் அடுத்தவங்களோட போடாத, லைவ் போடும்போது மியூசிக் சவுண்டு இதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் போடு. ஆகும்போது ஆகட்டும்னு நினச்சிட்டு நீ அப்படியே போடு. ஆனால் போடுறது கரெக்டாக போடு, எந்த ப்ராப்ளம் இல்லாமல். எனக்கு வாட்ச் ஹவரே இல்லை. நீங்கள் சேனலாக வச்சுருக்கீங்க, வாட்ச் ஹவரே இல்லாததுக்கு. எங்களுக்கெல்லாம் வாட்சே கிடையாதுன்னு சொல்லுங்கள். எனக்கு வாட்ச் ஹவர் இருக்குது வீட்டில். ஓகே அக்கா. 540 வந்துருச்சு எனக்கு. ஒன்றும் இல்லைனாலும் நீ வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கம் முழிச்சு அதில் கஷ்டப்படுற இல்லைடா, அதுக்கு வந்து சேனல் மானிட்டேஷன் பண்ணலாம்ல. லைவ் போடுறது நம்ம நிம்மதியாக தூங்காமல் வேறு எந்த வீடியோ பார்க்காம ஜாலியாக போடலை. அதனால் நீ அதெல்லாம் பண்ணு, சரியா? ஏதோ டவுட் இருந்தால் வந்து கேளு, சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய இருக்கும் காஜா ப்ரோ அப்படின்னு கேட்குறேன், சொல்கிறேன். ரஃபிகண்ணா, ஆனால் ஒரே காதல் சாங் தான். ஏண்டா ஹரி, லைவ் பூரா காதல் சாங் தான். உங்களுக்கு நிறைய இருக்கும் காஜா ப்ரோ, சொல்கிறேன். கொழுப்பா? ஏன் ப்ரோ கொழுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? நீங்களும் ஆமாம், கொஞ்சம் முன்னாடி உங்கள் போஸ்ட்டில் எனக்கு காட்டுது. அது மட்டும் எப்படி யூடியூப்பில்? ஆமாம், கொஞ்சம் முன்னாடி அந்த ஃபோட்டோ மட்டும் தானே. அது புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது. நீங்கள் வேணால் கூட என்னோடய ஐடியில் போய் உங்கள் ஃபோட்டோ ஏதோ ஒன்று இருந்தால் போடலாம். ஆமாம், லைவ் மட்டும் காட்டலை மாட்டேங்குது. காட்டும் காட்டும் காட்டும். இப்போது வந்து லைவ் ஒரு மாதிரியாக போகுது. இந்துமா நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குதுன்னு என்ன பண்ணுறது? மது வந்து தாஜ்மஹல் போட்டிருக்கான் பார்த்தீங்களா? இப்போ நீங்களே உங்களோட ஃபோட்டோ ஏதோ ஒன்று என்னோடய லைவில் யூடியூப்பில் நீங்கள் ஏதோ போடணுன்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் தானே நீங்கள். அப்போ நீங்களே வந்து என்னோடய சேனலில் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் நீங்கள் உங்கள் ஃபோட்டோ போடலாம். அது எனக்கு பிடிச்சா நான் வச்சுக்கலாம். எனக்கு பிடிக்காதவங்கெல்லாம் வேறு யாராச்சும் ஏதோ அசிங்கமாக அப்படி போட்டாங்கன்னா நானே டெலீட் பண்ணிடலாம். எப்படி பார்க்குறது அது தெரியாமே? தெரியாதா? என்னோடய ஐடிக்குள்ளார போய் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்களே, இந்தமா ஷார்ட்ஸு வீடியோஸ்னு வருதுல்ல, அதுக்கு பக்கத்தில் போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அவன் தாஜ்மஹால் எல்லாம் போட்டிருக்கான் அவனோட ஐடியிலேருந்து. அது நம்ம இப்போ எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அதுக்கு கீழே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் டச் பண்ணட்டானா உங்களோட கேலரிக்கு போயிடும். உங்களோட ஃபோட்டோ கேலரி இருக்குதுல்ல, அதுலேருந்து ஒன்று டச் பண்ணி மேலே போஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அது டச் பண்ணால் என்னோடய யூடியூப்பில் உங்களோட ஃபோட்டோ வேணாலும், நம்ம ஃபோட்டோவோ இல்லை உங்களோட ஏதோ நீங்கள் பார்த்த இடம் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தால் அதை கூட நீங்கள் போடுறதா இருந்தால் போடலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்குது. என்னோடய ஃபோட்டோ போட போகிறேன் நான் அதில். போடுங்க 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 உங்கள் ஃபோட்டோ போடுங்க. அது தெரியும். அதில் காட்டுமா எல்லாருக்கும்? காட்டல. காட்டும் காட்டும். நீங்கள் ஏதோ போடணும். உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு பிடிச்சிச்சு ஒரு பொருளை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, அது நீங்கள் எல்லாருக்குமே காட்டணுன்னா அது அதில் நீங்கள் போட்டிங்கன்னா இந்துமதின்னு போட்டு கீழே அந்த ஃபோட்டோ இருக்கும். அப்போ நம்ம எல்லோரும் பார்க்கலாம், ஓ இந்துமா வந்து என்னோடய சேனலில் என்னோடய யூடியூப்பில் அது போட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ புதுசாக வந்துருக்குது ஒரு அப்டேட்டு. நான் இன்றைக்கி தான் அது ஆன் பண்ணேன்.